வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட மாடி தோட்டத்தை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். அதில் ஒரு சில செடிங்களை மட்டும் உங்ககிட்ட காமிச்சிட்டு, குறிப்பாக நம்ம மாடியில் நெல்லிக்காய் மரத்தை எப்படி வளர்க்கலாம், அதுவும் நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வீட்டுக்கு கார் டயரை நாங்கள் மாற்றணும், அதை வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டயரை வச்சு அதில் மண் போட்டு தான் சின்ன கண்டா அந்த நெல்லிக்காய் கண்டை நான் வாங்கி வச்சேன். பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, ஒரு சின்ன இதில் காயை பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா நிறையா காய்ச்சிருக்குது. இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடலாம் தேவையில்லை. மண் மட்டும் நீங்கள் தளம்ப போடாமல் ஒரு முக்கால் அளவுக்கு மண் போட்டு அப்பப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கூடு, இந்த வெங்காயத்தோல், நம்ம காய்கறி கட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டோம்னாலே இதுக்கு ஒரு நல்ல உரம். அப்போ ஆட்டு சாணம் அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் போடுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம காய் கட் பண்ணுறத வீணாக கீழே கொட்டாமல் அதுக்கு இப்படி நம்ம செடிக்கு கொட்டினோம்னாலே இப்போ நல்லா வளர்ந்து இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காய் மரம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் ஒரு சின்ன இடம் மாடியில் கண்டிப்பாக இருக்கும். அதை வீணாக்காமல் நம்மளுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு இது மாதிரி நம்ம நல்லா வளர்த்து குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.